அமெரிக்கா சிரிய நரபு குடியரசில் இருந்து முழுமையாக வெளியேறினாலும் அங்குள்ள குர்திஷ் இயக்கத்தினர் மீது துருக்கி நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்காவால் உடனடியாக அங்கே மீண்டும் வர முடியும் என்று கூறப்பட்டது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம் அல்லவா. இந்த விஷயத்தில் அமெரிக்கா எப்படி திட்டமிட்டுள்ளது என்பது தொடர்பான தகவல் இப்போது கிடைத்துள்ளது. அமெரிக்கா ஈராக்கில் இருந்தே துருக்கி என்ன செய்கிறது என்று கண்காணிக்க திட்டமிட்டுள்ளது. அவர்கள் அங்கு தமது பிரதான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகும் விமானத்தளம் அமெரிக்க விமானப்படையால் K1 என்ற சங்கீத பெயரில் அழைக்கப்படும் காய்வான் விமானத்தளம். இந்த விமானத்தளம் ஈராக்கின் எண்ணெய் நகரமான கிர்குக்கில் உள்ளது. இந்த தளத்தில் புதிய கட்டடங்களை அமைக்க தொடங்கிவிட்டது அமெரிக்கா. இங்கிருந்து புறப்படும் அமெரிக்க விமானப்படை விமானங்களால் ஈராக்கிய எல்லையின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளை கடந்து சிரிய நரபு குடியரசுக்குள் செல்ல முடியும். இதைத்தான் அமெரிக்கா பிரதானமாக பயன்படுத்தப் போகிறது. இது தவிர வேறு 2 விமானத்தளங்களை 2ஆம் நிலை விமானத்தளங்களாக பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அவற்றில் ஒன்று டலீல் விமானத்தளம். இது ஈராக்கின் தென்பகுதியில் உள்ளது. நசிரியா நகருக்கு அருகில் உள்ள இந்த தளத்தை இப்போது ஈராக்கிய விமானப்படையும் அமெரிக்க விமானப்படையும் கூட்டாக பயன்படுத்துகின்றன. அமெரிக்கா பயன்படுத்தவுள்ள 3வது 2ஆம் நிலை தளம் ஐன் அல் அசாட் விமானத்தளம். இது ஈராக்கின் மேற்கு மாகாணமான அன்பரில் அமைந்துள்ளது. அமெரிக்கா முழுமையாக வெளியேறப் போகிறது என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திடீர் அறிவிப்பு செய்வதற்கு முன் அமெரிக்காவின் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஜிம் மேட்டிஸால் செய்யப்பட்ட ஏற்பாடு இது. அதன்பின் அமெரிக்கா முழுமையாக வெளியேறப் போகிறது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிக்க அதை ஏற்றுக்கொள்ளாத ஜிம் மேட்டிஸ் தமது பதவியை ராஜினாமா செய்தார். ஜிம் மேட்டிஸ் ராஜினாமா செய்த போதிலும் அவர் போட்டுக் கொடுத்த பாதையிலேயே பயணம் செய்ய போகிறது அமெரிக்க விமானப்படை. ஆனால் இங்கு மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். ஜிம் மேட்டிஸ் திட்டமிட்ட போது ஈராக்கில் இருந்த அதே நிலை இப்போது அங்கு கிடையாது. சில விஷயங்கள் மாறிவிட்டன. முக்கியமாக சிரிய நரபு குடியரசின் ஜனாதிபதி பஷார் அசாட் ஈராக்குடன் நெருக்கமாகிவிட்டார். 2 வாரங்களுக்கு முன் அவரது வேண்டுகோளுக்கு அமையவே ஈராக்கிய விமானப்படை விமானங்கள் எல்லை கடந்து அவரது நாட்டுக்குள் பறந்து சென்றன. அதாவது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் தமது நாட்டில் எதையெல்லாம் செய்ய ஜனாதிபதி பஷார் அசாட் அனுமதி கொடுத்தாரோ அதே அனுமதி இப்போது ஈராக்குக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க தளங்கள் ஈராக்குக்குள் எந்தளவு சுதந்திரமாக இயங்க முடியும் என்று சொல்ல முடியாது. சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளத்துக்கு சென்றுவிட்டு திரும்பியது தொடர்பாகவும் காணொளி ஒன்றை நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தோம் அல்லவா. ஜனாதிபதி ட்ரம்பின் அந்த ஈராக்கிய விஜயம் பற்றி ஈராக்கிய அரசு தலைமைக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை. இது ஈராக்கில் அரசியல் ரீதியான முறுகலை அமெரிக்காவுடன் ஏற்படுத்தியுள்ளது. ஈராக்கிய தலைமை தமது நாட்டுக்கு வந்த அமெரிக்க ஜனாதிபதியை நேரில் சென்று சந்திக்கவில்லை என்பதையும் கவனியுங்கள். இப்படியான நிலையில்தான் ஈராக்கில் இருந்து துருக்கியை கண்காணிக்கப் போகிறது அமெரிக்கா. கண்காணிக்கலாம், அதில் சிக்கல் ஏதும் கிடையாது. ஆனால் அங்கிருந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதே கேள்விக்குறி.